وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய அகீதா வகுப்பிலே இன்றைய தினத்திலே நாங்கள் 10வது வகுப்பிலே நாங்கள் இணைகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்லாமிய அகீதா கொள்கைக்கு முரணாக அமையக்கூடிய காரணிகளை நாங்கள் ஆரம்பித்து இஸ்லாமிய அகீதா கொள்கைக்கு முரணாக அமையக்கூடிய வழிகேடுகள் என்ற அந்த பகுதியை நாங்கள் பார்த்து வருகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த அகீதா வகுப்பிலே வழிகெட்ட கொள்கைகளை பற்றி நாங்கள் படிக்க இருக்கிறோம். வழிகெட்ட கொள்கைகள் எப்படி வழிகெட்டு போனார்கள், அந்த வழிகேட்டுடைய வாயல்கள் என்ன சிந்தனை அவர்களை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்தது, அந்த சிந்தனை எப்படி இஸ்லாமிய தூய அகீதாவுக்கு மாற்றமாக இருக்கிறது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அகீதா கோட்பாடுகள் என்ன, அது எப்படி அல் குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்படுகிறது என்ற பல விஷயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகேடு வரும் என்பதனை ஆதார ரீதியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் வழிகேடு வரும் என்று தெரிந்ததன் பின்னால் தான் வழிகேட்டிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையான அந்த சிந்தனை எங்களுக்கு தேவையாக இருக்கும். வழிகேடே இந்த மார்க்கத்தில் வராது, மார்க்கம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்தால் இந்த வழிகேட்டிலிருந்து எங்களால் தப்ப முடியாது. அதனால் வழிகேடுகள் வருகிறது, அப்படி இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்ற பகுதியை சென்ற வகுப்புகளில் நாங்கள் கவனித்தோம். அதே நேரத்தில் அப்படி வழிகேடுகள் வருகின்ற அந்த நிலையில் அந்த வழிகேட்டில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு அல் குர்ஆன் கிட்டத்தட்ட 50-60க்கும் மேற்பட்ட வசனங்கள் நேரடியாக, அதே மாதிரி வேறு வசனங்களிலிருந்து வேறு கருத்தையும் சொல்லக்கூடிய நிலையில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக 300க்கும் மேற்பட்ட வசனங்கள் அந்த வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு சொல்லுகிறது. அதிலிருந்து என்ன புரிகிறது? வழிகேடு வரும். அதோடு அந்த வசனம் அந்த வழிகேட்டிலிருந்து பாதுகாத்து தூய அகீதா கொள்கை என்ன சிந்தனை என்கிறதையும் சொல்லுகிறது, எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறது. அந்த அனைத்து வசனங்களையும் பார்த்தால் ஒரே கருத்தை தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த ஒரே கருத்தில் அனைத்து வசனங்களையும் நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த வழிகேட்டிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்வதற்கு இந்த ஒன்றுதான் வழி என்பதனை, இது மட்டும்தான் நேர்வழி என்பதனை எல்லா வசனங்களும் ஒருமித்த கருத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த வகுப்புகளில் நாங்கள் வழிகேடு வரும் என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே நான் பின்பற்றுகின்ற மார்க்கத்தில் வழிகேட்டோடு எனக்கு கிடைத்திருக்கிறது, அந்த வழிகேடு என்ன என்பதனை நாங்கள் ஆய்வு செய்து எங்களை அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பது ஒரு விஷயம். அடுத்தது, அல் குர்ஆனில் இந்த வழிகேட்டில் இருந்து தப்பிக்கொள்வதற்கு நேரான பாதையை பின்பற்றுவதற்கு அல் குர்ஆன் எப்படி வழிகாட்டுகிறது, அதையும் இதனோடு சேர்த்து புரிந்து கொண்டால் ஒரு இலக்கை வைத்து இதை படிக்க முடியும். நாங்கள் வழிகேட்டை நாங்கள் எங்களிலிருந்து களைகின்ற பொழுது நேர்வழி என்ற ஒரு இலக்கு இருக்கணுமே, அந்த இலக்கை அல் குர்ஆன் சொல்லுகின்ற வசனங்கள் தான் 300க்கும் மேற்பட்ட நேரடியாக மறைமுகமாக இப்படி வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை உதாரணத்துக்காக எடுத்துக்கொண்டு அந்த தலைப்புக்குள்ள நுழைகின்ற பொழுது அதனுடைய தெளிவு எங்களுக்கு கிடைத்திரும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில்
இந்த மண்ணுக்கு செய்த அருளிய முதல் செய்தி. அல்லாஹு தாலா இறக்கி அருளின ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து நபியாகவே படைத்து அவர் வழிகட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அவருக்கு பின்னால் வரக்கூடிய அகீதா வழிகட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டியும் முதலாவது ஒரு வஹியை அல்லாஹு தாலா அன்றைக்கே சொல்லி வைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், சூரத்துல் பக்ரா 38ஆம் வசனம். இதுதான் இந்த மண்ணுக்கு வந்த முதல் செய்தி. அல்லாஹு தாலா இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு அச்சமும் கிடையாது, அவர்களுக்கு கவலையும் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த காலத்தை நினைத்து அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, வரக்கூடிய காலத்தை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பயம் என்பது வரக்கூடிய காலத்தை நினைத்து பயப்படலாம், கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரெண்டுமே அவருக்கு கிடையாது. ஏன்? கடந்த காலத்தில் நான் நிறைய வழிகேடான சிந்தனைகளை நான் பின்பற்றி இருக்கிறேன், அல்லது கடந்த காலத்தில் என்னால் வழிகட்டு போனவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். நான் இப்பொழுது நேர்வழியை அடைகிற பொழுது நான் வழிகெடுத்தினவர்கள், நான் மார்க்கத்தை பிழையாக சொல்லி அல்லது இஸ்லாத்தில் இருக்கிற சிறுக்கை நான் மக்களுக்கு இது மார்க்கம் என்று சொல்லி, இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் இல்லை என்று கூறி, இல்லை என்கிறதை மார்க்கம் என்று கூறி, நான் வழிகேட்டில் இருந்து என்ன பார்த்து நிறைய பேர் வழிகேட்டு போயிருப்பார்களே, அந்த கவலை அவர்களுக்கு இல்லையே. இப்போ அவர் நேர்வழி பெற்றுட்டாரே, அல்லாஹ்வுடைய வஹீக்குள்ள அவர் வந்துட்டாரு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகின்றான் என்றால், எங்களுக்கு நேர்வழி கிடைத்ததன் பின்னால் நாங்கள் அந்த நேர்வழிக்கு வருகின்ற பொழுது சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் தானே எங்களுக்கு இப்படி சொல்லி தந்தீர்கள், நீங்கள் தானே இது மார்க்கத்தில் இருக்கிறான்னு சொல்லி தந்தீர்கள், நீங்கள் தானே இதை வழிநடத்தினீர்கள், நீங்கள் சொல்லித்தானே நாங்கள் இதெல்லாம் பின்பற்றினோம், நீங்கள் சொல்லித்தானே நாங்கள் இப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டோம், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் என்று சொல்லுவார்கள். அதுக்கு அல்லாஹ்வே பொறுப்பெடுக்கிறான். ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், நான் சொல்லுகின்ற நேர்வழிக்குள்ள ஒருத்தர் திருந்தி வந்து கொண்டதன் பின்னால கடந்த கால கவலை அவருக்கு தேவையில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீண்ட தூரத்துக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் எதை சொல்லுகிறது? இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து ஒரு வழிகாட்டல் வரணும். இப்பொழுது அல்லாஹு தாலா அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வழிகாட்டல் தான் நேர்வழி, மற்ற அனைத்தும் வழிகேடு என்ற அடிப்படை கருவை சொல்லுகிறான். இந்த கருவை வைத்து கொண்டேதான் நேர்வழியை நாங்கள் தேட வேண்டும் என்பது முதல் செய்தி. அல்லாஹு தாலா மீண்டும் சொல்லுகின்ற பொழுது 7வது சூரா 3வது வசனத்தில், இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனி அவுலியா, அவனை தவிர நேசர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, கலீலம் மா ததக்கரூன், கொஞ்சம் பேர் தான் இதை சிந்தித்து தெளிவு பெறுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னிடத்தில் இருந்து இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் என்கிறான். அவனிடத்திலிருந்து இறக்கி அருளப்படாததை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் அந்த கருத்து இருக்கிறது. என்னிடத்தில் இருந்து வருகிறதை பின்பற்றுங்கள் என்றால், என்னிடத்திலிருந்து வராததை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்வதற்கு அவசியம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன வரியிலே 2 கருத்தும் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக வேண்டி இந்த கருத்தை ஆழமாக யாருக்கும் இதுக்கு மாற்றி பேச முடியாமல் இருப்பதற்காக வேண்டி உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் 2 பக்கத்தாலேயும் அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகிறார். எனவே நாங்கள் புரியணும், உலகத்தில் எவ்வளவுதான் பெரிய அறிஞராக இருந்தாலும்
எவ்வளவுதான் பெரிய ஞானியாக இருந்தாலும், உலகத்துக்கு எவ்வளோ மார்க்கத்தை கொட்டி கொட்டி அவர் நிறைத்திருந்தாலும், பெரிய பெரிய விஷயங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் பெரியவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் சேர்ந்து முடிவெடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து இறக்கி அருளப்பட்டதில் வருமா? இறக்கி அருளப்பட்டதில் வராது. மா உன்சில இலைக்கும் இறக்கி அருளப்பட்டதில் வந்தால்தான் அது நேர்வழி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. 5வது சூரா 42வது 47வது வசனத்துல ஃபஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸல் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹு தாலா இறக்கியதில் இருந்து தீர்ப்பு செய்யுங்கள். மார்க்க விஷயத்தில் ஃபத்வா கொடுக்கிற பொழுது, மார்க்க விஷயத்தில் ஒன்றை மக்களுக்கு சொல்லுகிற பொழுது, பிரச்சனைக்கு மார்க்க ரீதியான தீர்வு காணுகின்ற பொழுது பிமா அன்ஸல் அல்லாஹ், அல்லாஹு தாலா இறக்கினதை தீர்ப்பு செய்யுங்கள். இதிலிருந்து என்ன புரிகிறது? அல்லாஹு தாலா இறக்கின தீர்ப்பு தான் நேர்வழி. அந்த அறிஞர் சொன்னாரு, இந்த அறிஞர் சொன்னாரு, அந்த இமாம் சொன்னது, இந்த இமாம் சொன்னது, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள், இதெல்லாம் அல் குர்ஆனுக்கு முன்னால எந்த விதமான ஒரு அங்கீகாரத்தையும் பெறாது என்கிறதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. 6வது சூரா 106ஆம் வசனம். சில விஷயங்கள்ல இணை வைப்பிலிருந்து நாங்கள் விடுபட்டு இருந்தாலும் கூட இப்படியான சில இணை வைப்புகள் எங்களிடத்துல இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை தவிர அறிவாளிகளுடைய விஷயத்துல நாங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னார்களா என்று நாங்கள் ஆய்வு செய்யாமல் இருக்கிற ஒரு இணை வைப்பு இருக்கிறது. அதை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இத்தபி மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து வஹியாக அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் அப்படித்தான் பின்பற்றுவார்கள், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அல்லாததை செய்ய மாட்டார்கள். எங்களுக்காக அவர்களுக்கு சொல்லுகிறான், லா இலாஹ இல்லாஹு, அவன்தான், வணக்கத்துக்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை. வஅரில் அனில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன்களை புறக்கணித்திருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய வஹியிலிருந்து வராத செய்தி முஷ்ரிக்கீன்களுடைய செய்தின்றான். அந்த செய்தியை நீங்கள் புறக்கணிங்க. அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல லா இலாஹ இல்லாஹுண்டானே, லா இலாஹ இல்லாஹு என்பதனை சரியாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த கலிமாவுடைய விளக்கமே இதுதான் என்கிறான். எனவே லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒருத்தர் ஏற்றுக்கொள்றதா இருந்தால் அதனுடைய வியாக்கியானம் இப்படி வரணும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. 5வது சூரா 44ஆம் வசனம், ஃபமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யாரு அல்லாஹு தஆலா இறக்கினதிலிருந்து இறக்கி வைத்ததிலிருந்து தீர்ப்பு செய்யவில்லையோ, இந்த தீர்ப்பை யார் செய்வார்கள்? மௌலைமார்கள், இமாம்கள், பெரியவர்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், ஞானிகள், பல கிதாபுகளை வாசிக்கக்கூடியவர்கள், ஹதீஸ்களை எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, பேச்சாற்றல் உள்ளவங்க, சமூக தலைவர்மார்கள், இயக்கங்களுடைய தலைவர்மார்கள், பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கைக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் தீர்ப்பு செய்கின்றவர்கள். அவர்களுக்கு தான் இந்த வசனம். சாதாரண பொதுமக்களை விட தீர்ப்பு செய்கிறவங்க இருக்கிறாங்களே ஞானிகள், அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிகஹும் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிகஹுமுல் காஃபிரூன், காஃபிரூன் என்றே சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா இப்படித்தான் சொல்லி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இது இல்லை என்று தெரிந்து கொண்டு, அல்லாஹு தஆலா இதுக்கு தீர்ப்பு இப்படித்தான் சொல்லி இருக்கிறான் என்று முடிவெடுத்து கொண்டு உலக லாபங்களுக்காக வேண்டியும் அல்லது மக்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டியும் இப்படியான பல்லாயிரம் நோக்கங்கள் இருக்கலாம். அல்லாஹு தஆலா
அவர்கள் வெளிப்பார்வையில் நல்லவர்களாக தென்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தீர்மானம் ஒன்று இருக்குமே, அதை இப்பொழுது சொல்லுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வாத்தி உள்ளாக வாத்தி உர் ரசூல, அதே மாதிரி வாத்தி உள்ளாக வர் ரசூல, அப்படி வசனங்கள் வரும். இதனுடைய அர்த்தம் வாத்தி உள்ளாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வாத்தி உர் ரசூல, நபிக்கு கட்டுப்பட்டு பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை கட்டுப்பட தான் முடியும், அல்லாஹ்வை பின்பற்ற இயலாது. அல்லாஹ் தாலாவை பின்பற்றலுமா? அல்லாஹ் தாலா தொழுகிறது கிடையாது, அல்லாஹ் தாலா சாப்பிடுறது கிடையாது, அல்லாஹ் தாலா தூங்குறது கிடையாது, அல்லாஹ் தாலா மக்களோடு பேசி கொண்டிருக்கிறது கிடையாது. இப்படி அல்லாஹ்வை பின்பற்ற இயலாது. நபிகளார பின்பற்றணும், கட்டுப்படணும், ரெண்டும் செய்யணும். அல்லாஹ்வுக்கு வரத்திலே ஒன்று வரும், கட்டுப்படணும். அதே வசனம் நபிக்கு வரத்திலே கட்டுப்படணும், பின்பற்றணும். ஏன்னா நபிக்கு கட்டுப்படுறது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதா ஆயிடுச்சு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மட்டும்தான் முடியும், நபியை பின்பற்றவும் வேணும். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த கருத்தில் நிறைய வாசகங்களை தொடங்குறான். அதன் பின்னால் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஆங்காங்கே சில மாற்றங்களோடு இந்த இப்படி தொடங்கின வசனங்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல நபிக்கு கட்டுப்பட்டு பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான்? இன் துதீஉ தஹ்தது, அந்த மாதிரி நீங்கள் நபியை கட்டுப்பட்டு பின்பற்றினால் தஹ்தது, நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களை பின்பற்றாமல் அல்லது அவர்களையும் இன்னும் உள்ளவர்களையும் சேர்த்து பின்பற்றினால் தஹ்தது வராது, நேர்வழி நீங்கள் பெற மாட்டீங்க, வழிகேற்றதான் போய்விடுவீங்க. ஒமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 24வது சூரா 54வது வசனம். நபிகளாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், தெளிவாக எத்தி வைக்கிறதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு இல்லை. அப்படி என்றால் நபிகளாரே இதை சொன்னதன் பின்னால யாரும் இப்படி நபிகளாரை கட்டுப்படாவிட்டாலும் கூட நபியாக நினைத்து ஒரு தண்டனை கொடுக்க இயலாது. ஏன்னா தண்டனையை அல்லாஹ் தான் தீர்மானிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அவராக நினைத்து ஒரு தண்டனை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற பொழுது என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல மட்டும்தான் தகுதி இருக்கிறது என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொழுது சாதாரண அறிஞர்கள், பெரியவர்கள் அல்லது ஆலிம்களுக்கு அல்லாஹ்வின் தூதரும் சொல்லாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்ல என்ன அதிகாரம் இருக்கிறது? மக்கள் சொல்லி அதை பின்பற்றுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ற விஷயத்தை தான் நாங்கள் கவனிக்கணும். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில், அதாவது 4வது சூரா 59ஆம் வசனத்தில் வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், நபிக்கு கட்டுப்பட்டு பின்பற்றுங்கள், வௌலில் அம்ரி மின்கும், உங்களில் தலைவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். தலைவர்கள் இங்கே 3ஐ சொல்லுகிறான். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், தலைவர். இந்த வசனத்தில் மட்டும் 3 பேராக்குறான். வேறு அனைத்து வசனங்கள்லையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும். இந்த ஒரே ஒரு வசனத்தில் மூன்று விஷயத்தை சொல்கிறான். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், நபிக்கும் கட்டுப்படணும், தலைவருக்கும் கட்டுப்படணும். இப்போ என்ன பிரச்சனை வரும்? தலைவருக்கு கட்டுப்படுகின்ற பொழுது தலைவர் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக கட்டளை போடுவார், நபிக்கு மாற்றமாக கட்டளை போடுவார். இந்த வசனத்தை பார்க்குற பொழுதே உலகத்தில் எல்லாருக்கும் விளங்கும், இது மக்களை பிரச்சனையில் தான் கொண்டு போய் சேர்க்கும். இவருக்கும் கட்டுப்படு அவருக்கும் கட்டுப்படு என்றால் இவர் வேறொன்றை சொல்லுகிற பொழுது அவர் வேறொன்றை சொல்லுகிற பொழுது அங்கே முரண்பாடு வருமே. முரண்பாடு வராமல் அல்லாஹ்வும் தூதரும் சொன்னதையே தலைவரும் சொல்றதா இருந்தால் வௌலில் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அது எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயமாக ஆகிறது. எனவே முரண்பாடு வருகிறதுனால தான் இதை சொல்கிறான் அல்லாஹ். காரணம் என்னென்றால், உலக விஷயங்களில் நாங்கள் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு பிரின்சிபலுக்கு, அதே மாதிரி ஒரு இயக்க தலைவருக்கு, ஒரு லீடருக்கு, இப்படியாக கட்டுப்படுகிற பொழுது அது மார்க்க விஷயமாக அமைகிற பொழுது சில வேளை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக அந்த தலைவருக்கு கட்டுப்பட வேண்டிய நிலை வரும். அதனால் அல்லாஹ் தஆலா ஃபைன் தனாஸஅத்தும் ஃபீ ஷைஇன், அப்படியான விஷயங்களில் உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்தால் வரும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேணும் என்று தெரிந்து கொண்டு அந்த கொள்கையை வைத்து கொண்டு இருக்கிறவருக்கு தான் இந்த பிரச்சனை வரும். அப்படி ஒரு கொள்கையில் இல்லாதவருக்கு இந்த பிரச்சனை வராது. யாருக்கும் கட்டுப்படுவோம், எவர் சொன்னாலும் கட்டுப்படுவோம், எத்தனை பேருக்கும் கட்டுப்படுவோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. எனவே அந்த பிரச்சனை உங்களுக்கு வருகிற பொழுது ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எப்படி தீர்வு காணணும்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் நீங்கள் திரும்பி கொள்ளணும். அந்த இடத்துலெல்லாம் மூன்றாக முடிக்கல. மூன்றாக தொடங்கினவன் இரண்டாக முடிக்கிறான். தொடங்கும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தலைவருக்கும், முடிக்கும் போது ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூலி வௌலில் அம்ரின்னு முடிக்கல. அவன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல் என்று மட்டும் சொல்லுகிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? மூன்று மாதிரி காட்டி இரண்டாக்குறான் அதையும். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாத ஒருத்தர் கட்டுப்படுகின்ற பொழுது அதில் மார்க்க விஷயத்தில் அதுக்கு முரண்பாடு இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன இடத்துக்கு மார்க்க விஷயத்தில் போய்க்கொள்ளணும் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வாத்தியுல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க, பின்பற்றுங்க தூதரை. வலா தனாஸாவோ, இந்த விஷயத்தில் நீங்கள் மோதி கொள்ள வேண்டாம். இப்படி யாராவது சொன்னால் சண்டை பிடிக்க வேண்டாம். ஏன்னா சரியாக தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சண்டை செய்தால் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்? ஃபதஃப்ஷலு, நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள். வததுஹப ரீஹுக்கும், உங்களுடைய ஒற்றுமையும் போய்விடும். இது அல்லாஹ் தஆலா 8வது சூரா 46வது வசனம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. அப்படி சொன்னால் நீங்கள் மோதிக்கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் இந்த விஷயத்தில் முரண்பட்டு கொண்டால் நீங்கள் தோப்பீர்கள், ஒற்றுமை போயிடும். இன்றைக்கு என்ன நடக்குது என்றால், ஒற்றுமை பேசக்கூடியவங்க தான் இதுக்கு மாற்றமாக சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படணும்னு சொன்னால் நாங்கள் தான் ஒற்றுமை பேசுகின்றோம் என்று சொல்லி இந்த விஷயத்தில் மக்கள் முரண்படுகிற பொழுது ஒற்றுமையை கீறி கிழிக்கக்கூடிய வாயலில் சேரை போட்டு உட்கார்ந்து கொண்டு ஒற்றுமை என்று சொல்லி கொண்டு இருப்பார்கள். இது எப்படி? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, விஷத்தை குடிச்சிட்டு சாகக்கூடாது என்கிற மாதிரி. அதனால் அல்லாஹ் தஆலா இந்த சொன்ன வசனத்துடைய மறுபக்கத்துக்கு கருத்து என்ன? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. அதில் நீங்கள் மோதிக்கொண்டால் நீங்கள் தோப்பீங்க, ஒற்றுமை இல்லா போகும். இதை அடுத்த பக்கத்தால் பார்த்தா எப்படி வரும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க, அதில் நீங்கள் முரண்படாமல் இருந்தால் நீங்கள் வெல்லுவீர்கள், நீங்கள் தோக்க மாட்டீர், நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள். அல் குர்ஆன் சரியாகத்தான் சொல்லுகிறது. அந்த கொள்கையை எல்லாரும் விளங்கி கொண்டால் எப்படி பிரியலும், எப்படி ஒற்றுமில்லா போகலும், எப்படி தோக்கலும்? சஹாபாக்கள் பிரியவில்லையே, சஹாபாக்கள் தோக்கவில்லையே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது அழகான ஒரு வழிமுறையை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதர்கள் சில உதாரணங்கள் சொல்லுவார்கள். எப்படி என்றால், எந்த விஷயத்தை நாங்கள் யார் சொன்னாலும் அதுக்கு கட்டுப்பட்டால் அது சரிதானே, நல்லது தானே, எல்லாரும் நல்லதைத்தானே சொல்லுகிறார்கள். எல்லா இயக்கங்களும் எல்லா அறிஞர்களும் எல்லாரும் எதை சொன்னாலும் நல்லது தானே, மறுமைக்கு வெற்றி பெறக்கூடியது தானே அது. இதுக்கு உதாரணத்தையும் சொல்லுவார்கள். எப்படி என்றால், எல்லா ஆறுகளும் கடலைத்தானே போய் சேர்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உதாரணம் ஆற்றுக்கு சரி வரும், ஆனால் மார்க்கத்துக்கு சரி வராது. மார்க்கத்துக்கு எப்படி சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா? 6வது சூரா 159ஆம் வசனம். நபிகளாரை பார்த்து எல்லாரும் சொல்லுகிறது நல்லதைத்தானே என்று அல்லாஹ் சொல்லல.
இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஅன், யார் இந்த மார்க்கத்தை துண்டு துண்டாக பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழு குழுவாக மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ, பேசத் தெரிந்தவர்கள் அவருக்கு ஒரு குழு, அறிவிருந்தால் அவருக்கு ஒரு குழு, அல்லது தன்னுடைய பாரம்பரியம் அதுக்காக வேண்டிய ஒரு குழு, அல்லது தன்னுடைய ஊர் அதை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லது தன்னுடைய இமாம் அதை பின்பற்றக்கூடியவர்கள், பழக்க வழக்கம் இப்படியெல்லாம் பிரிந்து பிரிந்து மார்க்கம் பின்பற்றுகிறார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, நபி அவர்களில் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் கிடையாது. இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது என்ன? இப்படியெல்லாம் எல்லாரும் நல்லதைத்தானே சொல்லுகிறார்கள் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற மட்டும்தான் நல்ல விஷயம், மற்ற அனைத்திலையுமே நீங்கள் இருக்கக்கூடாது என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 653லேயும் வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபியூ, நபிக்கு அல்லாஹ் தஆலா மக்களுக்கு சொல்லுகிறான், இதுதான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபியூ அந்த ஒன்றைத்தான் நீங்கள் பின்பற்றணும், வலா தத்தபிஇ சுபுல பல பாதைகளை பின்பற்றக்கூடாது, எல்லாம் நல்ல பாதைகள் தான் ஆனால் அதை பின்பற்ற வேண்டாம் என்கிறான். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அந்த பாதையை விட்டு உங்களை பிரித்திடும். நல்ல பாதை என்று சொல்லி கொண்டு தான் தொடங்குகிறது. அந்த பாதையிலே நீங்கள் போனால் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு பாதை இருக்கிறதே, அதை விட்டு உங்களை தூரத்துக்கு பிரிவினையாக்கிடும், வழிகேடு தன்னை அறியாமல் வந்துடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா வழிகேட்டிலும் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள ஒரே ஒரு வழிதான். அந்த ஒரு வழியை பின்பற்றினால் எல்லா வழிகேடும் போயிடும். அந்த ஒரு வாயிலை திறந்தால் எல்லா வழிகேடும் வந்துடும். என்னென்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லுகின்ற விஷயம் என்ற விஷயத்தில் மட்டும் நாங்கள் இருந்து கொண்டால் எத்தனை வழிகேடு வந்தாலும் அது எங்களிடத்துல வராது. அதில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ற விஷயத்தை நாங்கள் வைத்து கொண்டு இன்னொரு வாயிலையும் திறந்தால் அது அப்படியே பெருகி 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 எல்லா வழிகேடும் வந்துடும். அறிஞர்கள், பெரியவர்கள், பெரிய ஞானிகள், சிந்தனையாளர்கள், கற்றுக்கொண்டவர்கள் இப்படியெல்லாம் நாங்கள் வாயல்களை திறந்தால் இந்த நாட்டில் நீங்கள் பாருங்கள், அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் 90% பின்பற்றுவார்கள், 10% அறிஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏன்? அப்படித்தான் அது நிர்பந்தம் என்ற மாதிரி ஆகும். இன்னும் கொஞ்சம் காலம் போய் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் மார்க்கத்தில் வருகிற பொழுது 90% இருந்தது 80% ஆகும். அறிஞர்களை பின்பற்றுவது 20% ஆகும். இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் முத்துகிற பொழுது இது 70% ஆகும், அது 30 ஆகும். இன்னும் அது கால ஓட்டத்தில் அறிஞர்களோட கருத்து அதிகமாகிற பொழுது அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் எடுத்து நடப்பது 60 ஆகும், இது 40 ஆகும். இன்னும் கொஞ்சம் அவ்வப்போது தேவைப்படுகின்ற நிகழ்வுகள் வருகிற பொழுது ஆங்காங்கே பெரிய பிரச்சனைகள் மாதிரி இருக்கிற பொழுது இது 50, அது 50. இப்போ அல் குர்ஆன் சுன்னாவை 50%, அறிஞர்களோட கருத்துக்கு 50%. அது மார்க்கத்தில் இல்லைன்றாலும் அதுக்கு சில நியாயங்களை சொல்லி குழப்பலாயிடுவோம். இன்னும் கொஞ்சம் காலம் போகிற பொழுது இது 40, அது 60 ஆயிட்டு. அல் குர்ஆனும் சுன்னாவும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் 40% தான். இப்போ 60% அறிஞர்கள், பெரியவர்கள் என்றாயிட்டு. அதன் பின்னால் இது 30, அது 70, இது 20, அது 80, இது 10, அது 90. அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஒரு 10% தான் நாங்கள் கட்டுப்படுறது. 90% அவுலியாக்கள், ஷேகுமார்கள், வலிமார்கள், எங்களுடைய மூதாதையர்கள், அதே மாதிரி எங்களுடைய பாரம்பரியத்தில் வந்தது, இப்படி ஒரு 90% ஆயிட்டு. இது 10% தான். இன்னும் கொஞ்சம் அதில் முதிய நிலையை அடைகிற பொழுது அதை நாங்கள் வளர்க்கணும், இந்த ஏகத்துவத்தை அழிக்கணும், ஏகத்துவத்துக்கு எதிராக இன்றைக்கு இணை வைப்பையும் ஷிர்க்கையும் அழிக்கிறோம் என்று மேடை போட்டு ஏகத்துவத்தை அழிக்கிற வேலையைத்தான் செய்கிறார்களே தவிர அன்புக்குரிய சகோதரர்களே வேறு எதையும் சாதித்தது கிடையாது. அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் கட்டுப்படணும் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்வதே பிழை. அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் தான் கட்டுப்படணும், அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்குமே அப்படி சொல்லணும். அப்படி சொன்னால் வேறு யாருக்கும் கட்டுப்படக்கூடாதுன்னு வந்துடும்.
இப்படி நாங்கள் கால ஓட்டத்தில் என்னவாகும் என்றால் 100% அறிஞர்களை பின்பற்ற நிலைக்கு வருவோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லாமல் போயிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை இந்த நாட்டில் நடந்ததா இல்லையா? அந்த பேசிக்கை தவறவிட்டோம். அந்த ஆணி வேரை பிடித்து கொள்கிற அந்த அல்லாஹ் தாலா சரியாகவே சொன்ன அந்த இடத்தை நாங்கள் மறந்துட்டோம். அதனால் இந்த நிலை ஏற்படுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தாலா இந்த விஷயத்தை எல்லா நபிமாருக்கும் சொல்லி வந்ததாக 42வது சூரா 13வது வசனத்தில் சொல்கிறான். ஷர அலக்கும் மினத் தீனி மா வஸ்ஸாபிஹி நூஹன். நூ அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தாலா இப்படி வசியத் செய்தான். வல்லதி அவுஹைனா இலைக்க வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹிம் வ மூசா வ ஈசா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். வான் அகீமுத்தீன வலா ததஃபர்ரகு ஃபீஹி. இந்த எல்லா நபிமாருக்கும் அல்லாஹ் எதை சொன்னான் என்றால், வான் அகீமுத்தீன, தீனை நிலைநாட்டணும், இப்படி தான் நிலைநாட்டணும். வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. மேடைகளில் இந்த வசனத்தை எப்படி ஓதுவாங்க என்றால், வலா ததஃபர்ரகு, நீங்கள் பிரிய வேண்டாம் என்று சொல்வார்கள். அல் குர்ஆனில் ஃபீஹின்னு இருக்கிறது, அந்த கொள்கையில் பிரிய வேண்டாம் என்று. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டும்தான் கட்டுப்படணும் என்ற விஷயத்தில் பிரியக்கூடாது என்று அல் குர்ஆனில் இருக்கிறது. அந்த ஃபீஹி கட்டாயிடும். வலா ததஃபர்ரகுன்றது மட்டும் வந்துடும், ஃபீஹியை விட்டு விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் சும்மாவே நீங்கள் பிரியக்கூடாதுன்னு சொல்லவில்லை, அந்த கோட்பாட்டில் பிரியக்கூடாது என்று அந்த வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தாலா 24வது சூரா 51ஆம் வசனத்தில் ஒரு மூமினுடைய அளவுகோலே என்னவென்றால், இதுதான் ஒரு மூமினுடைய முழுமையான இலக்கணம். இன்னமா கான கவுலுல் முஃமினீன், மூமின்களுடைய சொல்லெல்லாம் எப்படி இருக்கணும் என்றால், இதா துஉ இலல்லாஹி வரசூலிஹி லியஹ்கும பைனஹும், அல்லாஹ்வின் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் தீர்ப்பு செய்வதற்காக வேண்டி அவர்களை அழைக்கப்பட்டால் அவர்கள் என்ன சொல்லணும்? அன் யகூலு சமிஅனா வ அதானா. மார்க்க பிரச்சனை ஒன்று வந்துவிட்டது. இதுக்கு தீர்வு காண அல்லாஹ்வும் தூதரும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்க வாருங்கள் என்றால், சமிஅனா கேட்குது, வ அதானா நாங்கள் அதையே நாங்கள் எடுத்து நடக்கிறோம் என்று சொல்லணுமா. இதுக்கு மாற்றமாக வாதம் செய்தாலே மூமின் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேர தொழுகை 11 ரக்காத்து தொழுதார்கள். அப்படி என்றால் ஹரத்தில் கேட்டாலே மூமின் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நடக்கிற காட்சிக்காக வேண்டி கேட்கலாம். இந்த ஹக்கை மறைச்சி ஹக்குக்கு எதிராக விதண்டாவாதம் பண்ண கேட்கக்கூடாது. இது மார்க்கத்தில் கிடையாது. அப்படி என்றால் முன்னோர்கள் நரகமா? இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் சொல்லில்ல, அப்படி என்றால் முன்சென்ற ஆலயங்கள் பிழையா? இந்த கேள்வியே கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இடம் ஃபிரௌன் கேட்ட கேள்வி. எனவே இப்படி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஃபிரௌனுடைய சாயலில் உள்ளவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் காலஃபமா பாலுல் குரூனில் ஊலா, முன் சென்றவர்களுடைய நிலைமை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? கால இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், அது அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும், அவனுடைய கலாவில் இருக்கிறது, அது எனக்குரிய கேள்வி அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஒரு மூமினை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர் என்ன சொல்லணும்? கேட்குது, நான் கட்டுப்படுகிறேன். வ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏற்கனவே நாங்கள் வழிகேடு இந்த மார்க்கத்தில் வரும் என்று படித்திருந்தோம். நேர்வழியை எப்படி அடைவது? நேர்வழி என்றால் என்ன? அந்த நேர்வழி என்ற அந்த கருப்பொருளை இத்தனை வசனங்களும், இதைவிட நிறைய வசனங்கள், இப்படியாக எங்களுக்கு இத்தனை வசனங்களில் இந்த கருப்பொருளை எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே வழிகேட்டையும் நேர்வழியையும் அதனுடைய அடிப்படைகளை புரிந்து கொண்டதன் பின்னால் தான் வழிகேட்டுடைய அந்த வழிகேட்டை தழுவின இயக்கங்கள், கொள்கைகள் என்ன, அதனுடைய நேர்வழிக்கான ஆதாரங்கள் என்ன என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு மிக பிரதானமான ஒரு முகவரியாக இந்த செய்திகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானக்கல்லாஹும்ம